நைட்டு பேஞ்ச மழைக்கு நம்ம ஊர் என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல்ல என்ன ஆச்சுன்றத பாப்போம். மேல வந்துட்டேன். என்ன அம்மா, என்ன ஆத்தாடி, நம்ம வீடு தவிர மிச்ச எல்லா இடத்துலயும் தண்ணியா இருக்கு. நம்ம வீட்டு தவிர இந்த ஊரே தண்ணில முழுங்கிடுச்சு. உங்களை காப்பாத்த தான் நாங்க வந்திருக்கோம். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க. எங்கே நிம்மதி 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 கடற்கரையில் லலலலலா. ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இன்னும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான விஷயம் வந்து ஒன்று கொண்டு வராங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கார் ஒன்று வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மெஷின் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த என்பிசிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வருது. ஸோ அந்த ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு அப்டேட் என்ன தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லேண்ட் க்ரூசர். ஸோ இந்த அப்டேட் வந்து வருதுன்னு எனக்கே தெரியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஜிபிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கலர் மாற்ற ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஆனால் வந்து ஆர்ஜிபி கேம் பிளே வந்து குட்டியாக போடுறேன் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ பார்த்துட்டீங்களா? ஸோ லேண்ட் க்ரூசர் வந்து ஆர்ஜிபில எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் அப்டேட்டு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த என்பிசிலாம் பார்த்தீங்கன்னா வந்து கார்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போறாய்ங்க. பார்த்தீங்களா? சொன்னோனே ஒருத்தன் போறான். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து சொல்லியிருப்போம். ஸோ பைக்லயே வந்து என்பிசி வந்து போற மாரி இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் அப்டின்ட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து பைக்லயும் பார்த்தீங்கன்னா வந்து என்பிசி போற மாரி அந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதோட குட்டி கேம் பிளே இருக்கு. ஸோ பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா வந்து பைக்ல பார்த்தீங்கன்னா என்பிசிலாம் உட்காந்துருப்பாய்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இனிமே தான் வந்து அதெல்லாம் செட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம் பைக்ல என்பிசி இருந்தா நல்லாருக்குன்ட்டு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா அந்த பைக்ல வந்து என்பிசி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வேற லெவலு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அப்டேட்டா வந்தா பார்த்தீங்கன்னா இந்தியன் பஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா போகும். ஸோ தெரியல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து சீக்கிரமா போட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போடுறேன். "ஏய் சண்டைக்கு வாடா டேய், இந்தாட்றா, ஏய் உன்னையே தான்டா டேய், வாடா வாடா சண்டைக்கு வாடா, போடு போடு கெளம்பு." என்னடா அவன் விழுந்ததுக்கப்புறம் நமக்கு அடி விழுகுது. ஓகே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லட் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் காட்ட போகிறோம். டேய் மண்டையா, எப்படிடா இருக்குது ப்ளூ கலர் புல்லட் பைக்கு? புல்லட் பைக் இருக்கட்டும்டா. நம்ம ஃப்ராங்க்லி வீடியோ போய் பாருடா. டிவில போட்டு ஏதோ மீனெல்லாம் செத்து போயிடுச்சான் அப்படின்ற மாதிரி வீடியோ அமுச்சு விட்டுருக்கான். நீயே போய் பாரு. அடே பச்சை கலர் சுக்கா, என்னை வந்து காப்பாத்துடா. மீனெல்லாம் செத்து போயிடுச்சுடா. இன்னைக்கு இதெல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். ஷார்க்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருடா. டேய் கொஞ்சம் சீக்கிரமா எங்கள் ஊருக்கு வந்து காப்பாத்துடா. ஐயோ பாவங்க, இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் புதுசாக மீன் வாங்கி வச்சிருக்கான், அதுக்குள்ளே எல்லாமே செத்து போய் கிடக்குதுங்க. இதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். அடே பிராங்க்லினே, கொஞ்சம் சீக்கிரமா வந்து என் மீனை காப்பாற்றுறோம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எல்லா மீனும் சேர்த்து வாங்கியிருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா வந்து உயிரை மட்டும் காப்பாற்றி விட்டுடுறா. சரிடா கவலைப்படாதடா, வந்துடுறேன்டா. அதோ இப்போ கிளம்பி வந்துடுறேன். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, நம்ம சீக்கிரமா இந்த கார் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா புதுசுன்னு கிளம்பிடுவோம். எடுறா வண்டியை. ஐயோ, நம்மளுக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா? ஸ்விம்மிங் ஃபுல்லாக போய் மாட்டிக்கிச்சே. போய் காரடே ஏன்னா அவனை காப்பாற்ற போய் நாம மாட்டிக்கணும். சரி, இதெல்லாம் மனசு தலை விடக்கூடாது. அவன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தார் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சல்லு பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா அந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸை கட்டியிருக்கோம். செம அமைதியா இருக்கு. இனிமே நாங்க 3 பேரும் இங்கே தான் தங்க போறோம். என்னடா கருப்பா, ஒரே ஒரு கட்டு புல்லுதான் இருக்கு. ஒரு 10-15 கட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானா? ஆஹா, இதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதே. என்ன பண்றது சித்தப்பு? இதுக்கு அடுத்து கருப்பனுக்கு சாப்பிடுறதுக்கு புல்லு கட்டே இல்ல. ஆமா, இது எங்க போய் வாங்கிட்டு வருது நம்ம? எதே அதுக்குள்ளேயும் புல்லு கட்டு தீந்து போச்சா? டே, போன மாசம் தான் போயிட்டு ஒரு 15 கட்டு வாங்கினோம். இல்ல சித்தப்பு, ஒரே ஒரு கட்டு தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு வேற தெரியல. ஏகப்பட்ட கட்டு புல்லு கட்டு இருந்துச்சு. இரு, நான் போயிட்டு பிராங்க்லின்ட்ட போயிட்டு சொல்லி பாக்குறேன். ஏப்பா பிராங்க்லின், கருப்பனுக்கு சாப்பாடு இல்லப்பா. டேய், நல்லா பாடுறா சின்சானு, பின்னாடி வச்சிருக்கேன். டேய், பின்னாடிலாம் ஒண்ணுமே இல்லடா, அந்த புல்லு கட்டுமே காலியா போச்சுடா. எது பின்னாடி உள்ளது காலியா போச்சா? ஆஹா, இது நம்ம போன டைம் மோட்டு பதில் விட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு 15 கட்டு. இப்போ யார்கிட்ட போய் வாங்குறன்னு வேற தெரியல. ஏய், நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்டாடா சின்சானு. போன டைம் வாங்க போகும்போதே அவனுங்க வந்து அவங்க மாட்டுக்கு வேணும்னு சொல்லி விட்டானுங்க. சித்தப்பு என்ன அப்படி என்ன? ஆமா சித்தப்பு, உண்மையிலுமே இங்கே ஒரே ஒரு புல்லுக்கட்டு தான் இருக்கு. பின்னாடி வச்சிருந்ததெல்லாம் காணும். இதை எப்படியும் 1 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவானே. ஆமாண்டா மவனே, ஒரே ஒரு புல்லுக்கட்டு தான் இருக்கு. போன டைம் அவன்கள்ட்ட புல்லுக்கட்டு கேட்கும் போதே அவங்க மாடுகளுக்கு வேணும்னு சொன்னானுங்க. அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்றது? ஏப்பா, இப்ப அவங்கள்ட்ட இல்லனா அப்ப யார்ட்ட போய் வாங்குறது? இவனுக்கு சாப்பாடு வேணுமே. எனக்கும் இதுல எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதுடா சின்சானே. 2 பேரும் வாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்போம். மோட்டும் பத்துலவும் நிறைய பெரிய பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா அறுவடைலாம் பண்ணி புல்லுக்கட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு 2 புல்லுக்கட்டு மட்டும் கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம்டா. ஆமா சித்தப்பு, எனக்கு ஒரு டவுட். இந்த புல்லுக்கட்டெல்லாம் எங்க இருந்து வருது? என்ன புல்லுக்கட்டு செடி மாதிரி இது நட்டு வைக்கணுமா? டே மவனே சிஞ்சானே, புல்லுக்கட்டை செடி மரம் நட்டு வைக்க கூடாதா? அது வந்து நம்ம அரிசி சாப்பிட்றோம் பத்தியா, அதுல வந்து அரிசிலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இது வக்கல் இருக்குன்னு அதுதான்டா புல்லுக்கட்டா மாதிரி வரும். ஓ, இப்பதான் சித்தப்பு புரியுது. ஆமா, மோட்டு பதிலு சொந்தமா வயல் வச்சிருக்காங்க. அதில இருந்து வந்து வர்ற அந்த வக்கலெல்லாம் எடுத்து வித்துக்கிருக்காங்களோ? இல்ல விக்கல, அவங்க மாட்டுக்கு வச்சுக்குவாங்க. பேசாம ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது? நம்ம வீட்லயே ஒரு வயலை வச்சு அந்த வயல்ல இருந்து ஒரு புல்லுக்கட்டையும் கொடுக்க கூடாது. டேய் சிஞ்சானே, வயல் பண்றதுக்கெல்லாம் நம்ம வீட்டிலலாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் பெரிய ஒரு இடம் வேணும். என்னோட பழைய இடம் ஒன்று இருக்கு. சரி விடு, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்குவோம். எங்கடா அந்த மோட்டுவையும் பத்துலுமையும்? அந்த பரம் பத்துலு ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பத்துல மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மோட்டு போய் இருக்கானான்னு தெரியல. அவன் இருந்தாதான் கேட்க முடியும். ஏன்னா அவன் மோட்டு தான் ஈஸியா நம்ம எடுத்து கொடுத்துருவான். ஏப்பா, மோட்டு போய் சவுண்ட் மட்டும் என் காதுல கேக்குதுப்பா. அந்ததாப்பா இருக்கா மோட்டு. இங்கடா சின்சானு இருக்கான். டே பத்துலு, எப்படிடா இருக்க? ஆமா, மோட்டு எங்க? அது நாங்க சும்மா தான்டா அந்த சைடு வந்தோம், பாத்துட்டு போலாம்னு. வாங்க மோட்டு அங்கே போடுறா. அதாடே, இந்த கோழி எல்லாம் என்னையுமே காணுமேடா. கோழி பக் 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 எங்க இருக்கு? வாங்க வாங்க. என்னப்பா இவன் கோழி பிடிக்க சொன்னா கோழி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ப்பா அவன். ஆஹா, இங்க போடுற அந்த 3 பேரை இப்பதான் நம்ம வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சோ. பிராங்க்லினே, சின்சானே, சித்தப்பு, என்ன இப்ப வந்திருக்கீங்க? அது ஒண்ணிலடா மோட்டு, போன டைம் நீ கருப்பனுக்குன்னு ஒரு புல்லுக்கட்டு கொடுத்தா பட்டியா, அது தீந்து போச்சுடா. இப்ப அது எங்க போய் வாங்கன்னு வேற தெரியலடா மோட்டு. ஆமா, போன டைம் உங்ககிட்ட தானே வாங்கினோம். அதான் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 கட்டு கொடுங்களே. ஆஹா, சித்தப்பு, என்ன இப்ப வந்து கேக்குறீங்க? இந்த புல்லு கட்டெல்லாம் நாங்க எங்க மாடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊர்ல உள்ளவங்களும் எங்க கிட்டதான் சித்தப்பு வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆமா சித்தப்பு, இந்த வருஷம் நினைச்ச மாதிரி அறுவடை எதுவும் கிடையாது. அதனால அந்த ஊர்ல உள்ளவங்கலாம் எங்க கிட்ட தான் வந்து வைக்க வாங்கிட்டு போறாங்க சித்தப்பு. ஆஹா, என்னடா இப்படி சொல்லிவிட்டீங்க? இப்ப கருப்பனுக்கு சாப்பாடு என்னடா பண்றது? பிராங்க்லின், நீ என்னடா பண்ண போற? அவனே, நீ ஒன்னும் கவலைப்படாதடா மவனே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை உங்ககிட்ட சொல்றேன். ஒர்க் ஆகுமான்னு பாப்போம். சரிடா பிராங்க்லினே, கோச்சிக்காத. தீந்து போச்சு. முன்னாடியே வந்து கேட்டிருந்தாச்சும் ஒரு 2-3 கட்டாச்சும் உங்களுக்காண்டி எடுத்து வச்சிருப்பேன். சரி பரவாயில்லடா மோட்டு, அதனால என்ன, நாங்க வேற ஏதாச்சும் கடையில போயிட்டு கிடைக்காதான்னு பாத்துக்குவோம். சித்தப்பு, நீ ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னியே, அது என்ன சித்தப்பு? அதுவாடா
எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ண போறோம். அது என்ன ஹைட் அண்ட் சீக் அப்படின்னா வெஜிடபிள் ஹைட் அண்ட் சீக், அதாவது காய்கறிகளா மாற போறோம். இந்த ஆருக்கு பார்த்தீங்களா மிஷினு, எப்போதும் போல அந்த மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு காய்கறியா மாறிடும். டே சின்சானு, உங்களுக்குலாம் காய்கறினா பிடிக்காது தானே? ஏய் யாரா சொன்னா காய்கறி பிடிக்காதுன்னு? காய் பிடிக்காது, ஆனா கறி நல்லா பிடிக்கும்டா. ஏண்டா டே, இதெல்லாம் ஒரு ஜோக்காடா? இப்படி கோபம் வர்ற மாதிரி ஜோக் பண்ண காரணத்தினால இப்போ வந்து நீ தான் கண்ணு பொத்தணும். யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க? ஆமா எப்போதுமே என்னோட ஓட்டு சின்சானுக்கு மட்டும்தான். சின்சானே, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு ஓட்டு போடணும். சின்சானே கண்ணு பொத்துறா. ஏடா இப்படி கிளம்பிட்டீங்க? ஏண்டா காமெடி பண்ணதுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீ கண்ணு பொத்த சொல்லுவீங்க? எல்லாம் சின்சான் கண்ணு போட்டணும். நானும் அவனுக்கு ஓட்டு போடுறேன். ஆமா கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணனால நீ தான் கண்ணு பொத்தணும். பத்துல என்ன சொல்ற? ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். சின்சான் தான் கண்ணு பொத்தணும். சரி சின்சானே, நான் எடுத்த தான் எல்லாரும் முடிவு எடுத்திருக்காங்க. நீ எதுவும் அழுகாம போய் கண்ணு பொத்திரா சின்சானு. உனக்கு எதுவும் ஆட்சேபம் இருக்காடா கண்ணு பொத்துறதுல சின்சானு? ஓகே गाइस, நான் போய் கண்ணு பொத்த போறேன். இவனுங்கலாம் காய்கறிகளா மாற போறாங்களா? உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட நியூ சேனலோட லிங்க் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பேரோட கனவா இது இருக்கும். எஸ், நம்ம வீட்டில் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கி நம்ம அதை கனெக்ட் பண்ணி விளாடணும் அப்படின்ட்டு ஃபைனலி நாங்கள் பிளே ஸ்டேஷன் 5 வாங்கிட்டோம் கைஸ். நாங்கள் வச்சிருக்கிறது PS5 ஸ்லிம் ஸ்டாண்ட். சின்ன வயசுலேருந்து நிறைய பேரோட கனவா இது இருக்கும். எஸ், நம்ம வீட்டில் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கி நம்ம அதை கனெக்ட் பண்ணி விளாடணும் அப்படின்ட்டு ஃபைனலி நாங்கள் பிளே ஸ்டேஷன் 5 வாங்கிட்டோம் கைஸ். நாங்கள் வச்சிருக்கிறது PS5 ஸ்லிம் ஸ்டாண்டர்ட் எடிஷன், அதாவது சிடி போடுறது. பட் சிடியோட நாங்கள் வாங்கலை. ஒரு வழியாக செட்டப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே போய் கேம்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஆயிரக்கணக்கில் போட்டு வச்சிருக்காங்க. காட் ஆஃப் வார்லாம் வந்து 2500 ரூபாய்க்கிட்ட இருக்கு. பிளாக் மீத் ஊக்காங்கலாம் வந்து 4000 அப்படின்ட்டு இருக்கு. எல்லா கேம்ஸையும் நீங்கள் கம்மி விலையில ப்ளே பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டேஷன் ப்ளஸ் போடுறதான் ஒரே வழி. நெக்ஸ்ட் வீடியோ இதை ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன் கைஸ். ஒரு வழியா நான் எப்படி காட் ஆஃப் வார்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம், வேற லெவலா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்த மார்வல்ஸ் ரிவல்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோபாட் இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்க என்ன புடிச்சிட்டீங்கன்னு ரொம்ப பீத்திக்காதீங்க. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப். சின்ன வயசுல இருந்து சுகைஸ், இனி மட்டும் பிரிங்கிள்ஸ் ஆக கூடாது. நெருப்புல எரிச்சிட்டு இருக்குல்ல, திடீர்னு வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டான். அடே என்னடா பிரிங்கிள்ஸ்குள்ள ஸ்பின்னர்லாம் கிடைக்குது, அடே உண்மையா அப்படின்னு கேட்டு நானும் நேரம் வந்து லிப்ஸ்டிக்காரே முனி லாக் करो. என்னைங்களா கூட்டு போறாங்க? மேம் யுவர் காஃபி ஷல் ஐ கம் மேம்? வேணாம் நானே வாங்கிக்கிறேன். மேம் யூ வாண்ட் எனிதிங் மேம்? हेल्प मी सर. क्या मैम? हेल्प मी सर. क्या मैम? வச்சிக்கிட்டு ஏய் சொட்ட ஹெல்ப் பண்றா. நடி மட்டட நிக்கிற. ए लड़की चलो. இதான் சான்ஸ். எப்படியாச்சும் வெளியே ஓடி போயிடலாம். पैती का चलो. पागल हो गया. अरे எதுக்கு எங்களை கட்டி வச்சிருக்க? what? ப்ளீஸா, why are you kidnapping us? We are going blast the hotel tomorrow. பிளாஸ்டா பிளாஸ்டா ஊஹா ஊஹா என்னடா அந்த ஊஹா? லிப்ஸ்டிக்காரே, நான் உனக்கு அண்ணன் மாதிரி சரியா? வா, நான் வாங்கி தரேன். வா பாப்பா. ஏய் வாங்குறேன்ல, வா சத்தம் போடாத. இந்தா உட்காரு. ஏய் சக்கு சக்கு விக்கிற சத்தடி. ஐயோ ராஜாவை இங்க வச்சா ராணி அவுட் ஆயிடும். அப்படி வச்சா ராணியும் சேஃபா இருக்கும். செக்ல நீ தப்பிப்ப. சப்போஸ் உங்க வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா அதை நசுக்கி மட்டும் கொன்றாதீங்க. ஒருவேளை நசுக்கிட்டீங்கன்னா உங்க வீடு முழுக்க நூத்துக்கணக்கான கரப்பாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சிரும். அண்ட் இது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படுவீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு ப்ளூ கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணிருங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு கரப்பாம்பூச்சியை நசுக்கும் போது அதோட உடம்புல இருந்து ஃபெரமோன் அப்படின்ற கெமிக்கல் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் இந்த கெமிக்கலுக்கு அட்ராக்ட் ஆகி மத்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் வேகமா உங்க வீட்டுக்குள்ள வந்துரும். சப்போஸ் உங்க வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா அதை நசுக்கி மட்டும் கொன்றாதீங்க. ஒரு டேய் பாத்தியா 100 ரூபாய் கச்சிச்சு. டேய் உனக்கு பாதி எனக்கு பாதி. நீ போய் எங்க போய் படா. டேய் இருடா.
டேய் தோப்பறா 500 500 1000 500 A few minutes later. தோப்பறா 500 500 1000 டேய் இங்க பாரு 500 ரா டேய் 500 ரா என்ன ப்ரோ தெரியுங்க? குழந்தைக்கு மருந்து வாங்குற காசு வந்துச்சு ப்ரோ. ப்ரோ நீ மிஸ் பண்ண காசு பாதி என்கிட்ட இருக்குது, மீதி அவரு கையில இருக்கு. யோ நான் தொலைச்சதே வெறும் 100 ரூபாய் தான்யா, குடியா. டேய் 500 500 1000 எனக்கு தான். டேய் பாத்தியா 100 ரூபாய் கச்சிச்சு. டேய் 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 உனக்கு பாதி எனக்கு பாதி. உங்க பையன் எங்க பையன் படா. டேய் டேய் இல்லடா. Wow. Mama. Mama. Wow. Mama.
வாவ். மாமா மாமா. No. வாவ். வாவ். மாமா மாமா. No. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா அதில் நான் PS5 வச்சு ஃபேஸ் காட்டி வீடியோ போட போகிறோம். சரி, இவனுக்கு என்ன காய்கறியா மாறுறாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எதுக்கு
எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ண போறோம். அது என்ன ஹைட் அண்ட் சீக் அப்படின்னா வெஜிடபிள் ஹைட் அண்ட் சீக், அதாவது காய்கறிகளா மாற போறோம். இந்த அருக்கு பார்த்தீங்களா மிஷினு, எப்போதும் போல அந்த மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு காய்கறியா மாறிடும். டே சின்சானு, உங்களுக்குலாம் காய்கறினா பிடிக்காது தானே? ஏய் யாரா சொன்னா காய்கறி பிடிக்காதுன்னு? காய் பிடிக்காது, ஆனா கறி நல்லா பிடிக்கும்டா. ஏண்டா டே, இதெல்லாம் ஒரு ஜோக்காடா? இப்படி கோபம் வர்ற மாதிரி ஜோக் பண்ண காரணத்தினால இப்போ வந்து நீ தான் கண்ணு பொத்தணும். யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க? ஆமா எப்போதுமே என்னோட ஓட்டு சின்சானுக்கு மட்டும்தான். சின்சானே, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு ஓட்டு போடணும். சின்சானே கண்ணு பொத்துறா. ஏடா இப்படி கிளம்பிட்டீங்க? ஏண்டா காமெடி பண்ணதுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீ கண்ணு பொத்த சொல்லுவீங்க? எல்லாம் சின்சான் கண்ணு போட்டணும், நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன். ஆமா கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணனால நீ தான் கண்ணு பொத்தணும். பத்துல என்ன சொல்ற? ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். சின்சான் தான் கண்ணு பொத்தணும். சரி சின்சானே, நான் எடுத்த முடிவு மாதிரி தான் எல்லாரும் முடிவு எடுத்திருக்காங்க. நீ எதுவும் அழுகாம போய் கண்ணு பொத்திரா சின்சானு. உனக்கு எதுவும் ஆட்சேபம் இருக்காடா கண்ணு பொத்துறதுல சின்சானு? ஓகே கைஸ், நான் போய் கண்ணு பொத்த போறேன். இவனுக்கெல்லாம் காய்கறிகளா மாற போறாங்களா? உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட நியூ சேனலோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா அதில் நான் PS5 வச்சு ஃபேஸ் காட்டி வீடியோ போட போறோம். சரி, சின்ன வயசுலேருந்து நிறைய பேரோட கனவா இது இருக்கும். எஸ், நம்ம வீட்டில் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கி நம்ம அதை கனெக்ட் பண்ணி விளாடணும் அப்படின்ட்டு ஃபைனலி நாங்கள் PlayStation 5 வாங்கிட்டோம் கைஸ். நாங்கள் வச்சிருக்கிறது PS5 ஸ்லிம் ஸ்டாண்டர்ட் எடிஷன். எதுக்கு மாமா க்ளீன் பண்றீங்க? அம்மா இங்க பாருமா, இவன் சைக்கிளே தர மாட்டான். அம்மா இது ஏன் சைக்கிள்மா? ஏய், அவ பொம்பளை பொண்ணு, அவ கையில கொடு. நீ கூட. அம்மா இங்க பாருமா, ஃபோன் கொடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஓகே. அப்பா காலேஜ் போயிட்டு வரேன். மச்சான் சார்ஜர் கொண்டு வந்திருக்கல. காய்ஸ், இன்னைக்கு காலேஜ் சூப்பரா போச்சு. இதே மாதிரி இன்னொரு காலேஜ்ல வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். என்னடா பண்ற? அப்பா இந்த வாரம் கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் ஷாப் இருக்குப்பா, அதான். இந்த ரெக்கார்டு வேற. சை. வாவ். அப்பா எனக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஜாயின் பண்ணா ஸ்டைஃபன்லாம் கூட கிடைக்கும். அப்படியா? ஆமாப்பா. ஏய் நீ என்ன தேர்ட் இயர் படிக்கிற, உனக்கு எதுவும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா? ஐயோ அப்பா வந்துட்டாரு. அவனை எங்கடி? அவன் படிச்சிட்டு இருக்காங்க. படிச்சிட்டு இருக்கானா? நம்புறமா இல்லையே. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் ஆண்டி. போனு. தேங்க்ஸ் ஆண்டி. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்ஸ் டி. இந்த கவர் அப்படியே கிளியாம பிரிச்சா வேற யாருக்காவது பேக் பண்ணி குத்துடலாம். சுப்பிரமணி, அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்க இருக்கு? லைனுக்கு ஒரு கொத்து பரோட்டா. ரெண்டு பேரும் பண்ணுங்க. யார் நல்லா இருக்கு நாங்க சொல்றோம். இது நல்லா இருக்கு. ஹாய் गाइस, வெல்கம் டு I am Subu official. எல்லாம் போட சொன்னானே. இன்னைக்கு நம்ம தம்பிக்கு ஒரு புது பல்சர் பைக் பத்தினா வாங்கிட்டு வந்திருக்கோம். டே தம்பி, இந்தாடா வச்சுக்கோனுங்க, புது பைக் வாங்கி வச்சிருக்கேன்.
அடே தம்பி என்னடா சொல்ற? டிவியை போட்டு பார்த்தா ஆஹா இங்க ஒருத்தர் ஏதோ கொலைக்காரன் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் சுத்தி பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்க. ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தா எப்படி இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கு நடக்குது. ஸோ இதை விடவே கூடாது. உடனே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D கிளம்பி நம்ம போயே ஆகணும் உடனடியா. அடே தம்பி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்கு போறேன், நீ வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ சரியா? ஐயோ நம்ம ஃப்ராங்க்லினுக்கு வர ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஃப்ரெண்டை விடவே கூடாது. இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டிக்கு போய் காப்பாற்றணும். ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் பண்ணிக்கலாம். என்னடா ஃப்ராங்க்லின் ஃபயர் ஆக்சிடென்ட்டா? டிவியில் பார்த்தேன், நான் இப்போ அங்கே தானே வந்துட்டு இருக்கேன். ஏய் அவனோட ஃப்ராங்க்லின் கொஞ்சம் சீக்கிரமா வாடா, இதை போட்டு கொளுத்திட்டானுடா, எரிதுடா, சீக்கிரம் வாடா. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமா போய் அவனுங்க ஃப்ராங்க்லின் தானே ரொம்ப தீப்பட்டுச்சு போல கதறான். வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துட்டு சும்மா அறக்க பறக்க கிளம்பிடலாம். ஐயோ போறேன்னு வேகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விட்டேங்க, ஒரு பைக் நாசமாச்சு. ஆனா இங்கே என்னங்க நிறைய ஆட்டோ லாரிலாம் இருக்கு. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி கைஸ் நம்ம ஜாக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டிக்கு போகிறோம். ஸோ அதுக்குள்ள நீங்கள் யாரா லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஐயோ நம்ம ஃப்ராங்க்லின் வேற பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கான். ஸோ சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடணும். தொடடா கேட்டேன் இப்போ இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸோ சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடணும். ஆண்டவா இன்னைக்கான நாள் நீ தான் அப்படியே காப்பாற்றி ஆகணும். ஐயோ கார் பார்த்தீங்கன்னா சும்மா சல்லு புல்லு இங்கே அட. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கண் முன்ன தெரியாமல் வரான். இப்போ இவனெல்லாம் என்னங்க பண்ணுறது, காண்டாய் காரை சுட்டு தள்ளிடுறான். அவ்வளோதான் மாதிரி ரொம்ப பண்ணுறானுங்க. இப்போ என்ன சொல்லி ஐயோ நம்ம காரும் சேர்த்து புகைச்சிட்டோமே, போலீஸ் காரை வேற வருவான் போகிறானே. இங்கேருந்து முதல்ல இடத்த விட்டு கிளம்பிடணும், பட்டு பட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். என்னால் இதுக்கு மேலே தாங்க. ஐயோ போலீஸ்காரனும் வந்துட்டாங்க. அவன் காரை எடுத்து நம்ம அக்கடி சூடு கண்ணா இக்கடி சூடு கண்ணா மக்கடி சூடு அக்கடி சூடு கண்ணா இக்கடி சூ ஆகா கிளம்பியாச்சுங்க. ஏன்னா போலீஸ் கார் எடுத்துகிட்டு அது ஷோரூம் வந்தாச்சு. போலீஸ் கார்லேயே போனால் சட்டப்படி குட்டுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே பைக் ஷோரூமுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருடலாம். போலீஸை கார் எடுத்து என்னத்தை பண்ணுறது, ஸ்பீடாகவும் போகாது. நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கோ இல்லை கார் எதுனா இப்போ எடுத்துரு. இவனுக்கு விட மாட்டானுங்க நம்மள. பைக்கு கார் கூட நிம்மதியாக எடுக்க விட மாட்டீங்களா டேய்? நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டார்னு தெரிஞ்சு என் மேலே கை வச்சு விளாட்றீங்களாடா டேய்? சொன்னால் புரிஞ்சுக்க வேணாம். என்ன எடுக்கலாம், பைக்கா காரா? சரி இப்போதைக்கு நம்ம இருக்கிற நிலமையில ஹயாபுசா எடுத்துக்கலாம். ஹயாபுசா பார்த்தீங்கன்னா சும்மா தெரியும் டிடிஎஃப் வண்டி பார்த்துருப்பீங்க, சும்மா சல்லு புல்லுன்னு பார்த்தீங்கன்னா போவாங்க. என்ன கொஞ்சம் வெயிட் தான் அந்த வண்டி. இவனுங்களை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு வந்துடுறாங்க, தாங்க முடியல இவங்க தொல்லையை. அப்பா ஒரு கல்ல எத்தனை பேர் சாகுறானுங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம பைக் டெலிவரி எடுத்துட்டோம். சும்மா பட்டாசுலாம் பயங்கரமாக இருக்குது. சரி போதும் நான் கைத்து போதும் நான் எடுக்கிறது திருட்டு வண்டி. அதுக்குன்னு எங்கேயாவது கிளம்ப சொல்லதாங்க எதனா ஒன்று பண்ணி எக்கு முக்கா மாட்டிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டிக்கு போகிறதுக்குள்ளே ஏதோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஃபயர் அணைக்கிறது, அந்த ஸ்டாண்டு, அந்த இதெல்லாம் போய் வாங்கிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கிளம்பிடலாம். போலீஸ்காரை விடுற மாரி தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சும்மா ஒரு சந்து பூந்தாச்சு. இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டு வண்ண கடை தான். இவர்கிட்ட கிட்டே நம்ம போய் அந்த ஃபயர் அணைக்கிற மிஷினை போய் வாங்கிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஃபயர் அணைக்கிற மிஷின் கொடுங்க, தேங்க்ஸ் சோட்டு வண்ண. நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறோம். அப்புறமா அந்த காசு தரோம். போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா விடுற மாரி தெரியல, சுட்டுக்கினே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹயாபுசா எடுத்துட்டு சும்மா சல்லு புள்ளி பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். எனக்கு விட்டுங்கடா அப்பா எப்பா முடியலடா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கு சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. பைக் பார்த்தீங்கன்னா மாடிஃபை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ மாடிஃபை பண்ணுற இடத்துலையும் விட மாட்டீங்களா டேய்? நான் உங்களுக்கு இல்லை என்னடா பண்ணுறது, உங்களை நான் என்னதான் பண்ணுறது? இத்தனை பேர் நின்னா எத்தனை பேர்ரா டேய்? பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் எப்போவுமே சிங்கம் தான் வரும் டே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்கு வர மாதிரி தெரில, வழியும் விட மாட்டேறானுங்க, சுட்டு தள்ளிடலாங்க AK-47 எடுத்து. ஐயோ நம்ம சுடுறதுக்குள்ளே அவனுங்க உருட்டுக்கட்டை எடுத்துட்டானுங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சருக்கு முன்னாடி டே சும்மா தான்டா நாமளும் உருட்டுக்கட்டை எடுப்போம். போட்டு டேய் சைக்கிள் காரன் நீ என்ன நடுவில் வர டேய் நவுல்றா. ஐயோ நம்ம போட்டால் நம்மளை போட்டு தள்ளுறானுங்க போல், நம்ம ஒத்தையாக தான் இருக்கோம். இது வேலைக்கே ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மிசைல் கன் எடுத்து ஒரே போட்டு பார்த்தீங்கன்னா போட்டுற வெடி தான். டேய் எனக்கு மனசு இல்லை, சரி நீங்கள் என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால போட்டு தள்ளிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே புல்லட்டில் மொத்த ஊரும் காலி. பாருங்கள் இப்படி வேடிக்கை பார்க்குறானுங்க நாய்ங்களா. அடே ஏன்டா என்ன சும்மா தொடுத்துட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மாடிஃபை ஷோரூமுக்கு பூந்துற வெடியை தான் இருங்கடா. எனக்கு வழி இல்லை, நான் போய் சுற்றிக்கினே சும்மா ஒரு சூறாவை கிளம்பியதே வாய்ப்பில்லை ராஜா, எனக்கு டைம் இல்லை, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து விளையாடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தான் ஷோரூமுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்தாச்சு. கேராஜ் பார்த்தீங்கன்னா சும்மா அழுக்காக இருக்குது. சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் இல்லை. பச்சை கலர் சட்டனால டயர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகிடலாம். இன்ஜின் பூஸ்ட்டு சூப்பர் பாஸ்ட்லாம் செட் பண்ணியாச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சுட்டிக்கினே இருக்கிறானுங்க. டயரை பார்த்தீங்கன்னா சும்மா மான்ஸ்டர் சைஸில் வச்சுட்டு பூஸ்டர்லாம் போட்டு சும்மா பயங்கரமாக இருக்குது. நீங்கள் என்ன தானாலும் என்னை பிடிக்க முடியாது, ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபை பண்ணிட்டேன். கேங்கஸ்டர்ரா சும்மாவா? இவங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் நான் போவேன். என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்க. அப்பா மாட்டிக்கிறானுங்க சட்டருக்குள்ளேயே, சேர்த்துருங்கடா.
அப்பா அவ்வளவுதாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். இவனை போட்டு தள்ளிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓ அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சிங்க. அவ்வளோதான், நம்ம தான். ஐயோ 2வது தடையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆசை வாங்கின பைக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா சைக்கிள் சீட் கோடை போட்டு சைக்கிள்லேயே கிளம்பிடலாம். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தில் இருக்கான். ஸோ அதனால் ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயே போயிடலாம் இங்கேருந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கொழுந்து விட்டு அடிக்கிறாங்க. ஐயோ இவன் என்ன தப்பு பண்ணலாம், இவனை போட்டு அடி. என்கிட்டே வா, என் ஃப்ரெண்டுக்கிட்டே வா. டே யார் மேலே கை வச்சுன்னு யோசிச்சு கை வைங்கடா. இந்த ஆடம் மொட்டை தலையா சாவிடா. என் ஃப்ரெண்டை எப்படா நீ கை வைக்கலாம்? டேய் கண்ணு தெரியாத நாய்ங்களா இங்கே ஒருத்தன் உன் ஃப்ரெண்டு அடி வாங்குறானே, அதெல்லாம் இல்லை. ஐயோ ஃப்ராங்க்லின் இரு ஃப்ராங்க்லின், அந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ உன் மேலே அதை நான் போட்டு காப்பாற்றிடுறேன். ஆனால் ஏமாட்டுது. ஃப்ராங்க்லின் இரு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அப்படியே நிற்கு, அவ்வளோதான். ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிட்டோம். ஃப்ராங்க்லின் இப்போ எப்படி நான் உன்னை காப்பாற்றிட ஓகேவா? நண்பா ஜாக்கே, நீ இல்லாம இப்ப நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்டா. கரெக்டான டைமுக்கு வந்து என்னை காப்பாற்றி விட்டடா. சரிடா ஃப்ராங்க்லின், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதெல்லாம் இருக்க தான் செய்யும். சரி அவனை அப்படியே காப்பாற்றிட்டேன். இப்போ நான் சிட்டிக்கு வந்துட்டேன். எதனா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு. இந்த காரில் இன்னும் வீட்டில் மட்டும் விட்டுறா, கஷ்டப்பட்டு சைக்கிளில் வந்தேன்டா. இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பாடா. சரிடா நான் உன வந்து வண்டியில விட்டுறேன்டா. அவ்வளோதான், கிளம்பலாமா? சரி வா போலாம். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல். Hi dear children and respected parents. NEET 2025 ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ப்ரொஃபசர். இந்த வீடியோல இவங்க எல்லாரையுமே நம்ம வச்சு ரொம்பவே ஃபன்னான வேற லெவல் ஹைட் அண்ட் சீக் கேம் நம்ம விளையாட போறோம். என்னால இந்த லாஸ் சாண்டோஸ்ல நிம்மதியா ஒரு ஆர்சிக்காக கூட ஓட்ட முடியல. எல்லாருமே நம்ம இடிக்கிற மாதிரியா வந்துட்டு இருக்காங்க. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஒருத்த முன்னாடி வந்து இடிச்சுக்கான். டே போடா. சின்சான் வேற அவசரமா கூப்பிட்டு வர சொன்னான், எதுக்குன்னு தெரியல. சரி அவனை போய் அவன் வீட்டுல பாக்கலாம். இதுதான் சின்சானோட வீடு. இந்த ஹைட் அண்ட் சீக் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்த டீம் எல்லாத்துக்குமே வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ நீங்களே உங்களோட ஜஸ்ட் மிஸ் எப்போ இட்டுக்குற யோ வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு தீபாவளி, அதனால சின்சானுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கறதுக்காக பட்டாசு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு பட்டாசு கடை இருக்கு. என்னடா சின்சானே, இந்த கடையிலேயே பட்டாசு வாங்கிக்கலாமா? எனக்கு எந்த கடையா இருந்தாலும் சரி, எனக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தா போதும். அப்படின்னா சரி, அப்ப இந்த கடையிலே நம்ம பட்டாசு வாங்கிக்கலாம். இந்த கடையில் நிறைய பட்டாசு இருக்கும் போலயே. சரி ஓகே, இங்கேயே வாங்கிக்குவோம். தலைவரே, எங்களுக்கு பட்டாசு வேணும். நம்ம கடையில சூப்பரான பட்டாசு எல்லாம் இருக்குங்க சார். நீங்க வேற கடையில வாங்கினீங்கன்னா அந்த பட்டாசு புஷ்வான மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கடையில வாங்குறது எல்லா பட்டாசுமே சூப்பரான பட்டாசா இருக்கும் சார். எல்லா பட்டாசும் வெடிக்கும் சார். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நல்ல பட்டாசு வாங்கிட்டு போங்க சார். உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப சரி, சங்கு சக்கரம் புஷ்வான ராக்கெட்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கொடுங்க. ஓகே, பட்டாசு வாங்கியாச்சு. இங்க இருந்து கிளம்புவோமா? சின்சான், இப்போ சந்தோஷம் தானே நீ? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் வீட்ல போய் பட்டாசு அடிக்க போறேன். இன்னைக்கு நைட்டே எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டா அப்ப நாளைக்கு என்னடா பண்ணுவ? நாளைக்கு தானே தீபாவளி. நாளைக்கு வெடிக்கிறதுக்கு தான் இது பட்டாசு வாங்கிட்டு போறோம். அதனால நீ இந்த பாக்ஸ் தொடவே கூடாது, சரியா? இது என்னடா கொடுமையா இருக்கு. பட்டாசு வாங்கிட்டு வெடிக்க கூடாதா? சரி விடுங்க, நாளைக்கு வெடிச்சுங்க. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பட்டாசுலாம் எடுத்துட்டு போய் உள்ள வைக்க வேண்டியதான். சின்ன பட்டாசுல கைய வச்ச. ஓகே, பட்டாசுலாம் உள்ள எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு தீபாவளி. நாளைக்கு பாருங்க பயங்கரமா இருக்க போகுது. சரி ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். முக்கிய செய்தி, தீபாவளியை முன்னிட்டு நமது ஊரில் உள்ள பட்டாசு கடைகள் அனைத்து கடைகளிலும் மக்கள் அலைமோதி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அலைமோதி கொண்டு இருக்கிறீர்களா? இனி அந்த தொல்லை இல்லை. மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தில் நீங்கள் வீட்டிலிருந்து ஆர்டர் பண்ண 10 நிமிடத்தில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும்படி ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்துள்ளார்கள். நீங்கள் உங்கள் மொபைல் போனில் இருந்தே ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பட்டாசை ஆர்டர் பண்ணால் 10 நிமிடங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதுதான் இந்த வாரத்துக்கான ட்ரெண்டிங் நியூஸ். அது மட்டும் இல்லை, விலை ரொம்பவே கம்மியாக இருக்கிறது. என்னடா சொல்றாங்க? வீட்டில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாமா பட்டாசை? நம்ம வாங்கின பட்டாசோட ரொம்ப கம்மியா சொல்றாங்க. நம்ம இந்த பட்டாசு பெட்டி வாங்கினதுக்கு 2 பெட்டி வாங்கியிருக்கலாம். இந்த பட்டாசு பத்தாது, டிவில சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வாங்கு. அப்படிங்கிற? சரி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோமா? இன்டர்நெட்டில் தான் நம்ம வாங்கணுமா? சரி ஓகே, இதில் fireworks.com போட்டால் வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. உள்ளே வந்துட்டோம். இங்கே நிறைய பட்டாசு இருக்கு.
நம்ம தான் ஆர்டர் பண்ணுமா ஒன்றுன்னா? ஓகே, இதில் வேறு ஃபஸ்ட்டு ஒன்று பாரு, கிட்ஸ் கன்னுன்னு ஒன்று இருக்குது. பொம்மை துப்பாக்கி தானே அது. உள்ளே போய் பார்ப்போம். இதில் எந்த துப்பாக்கி நம்ம ஆர்டர் பண்ணலாம்? இங்கே போடுறா, இது சூப்பராக இருக்குது. அது வேணாம், அதுக்கு மேலே இருக்குல்ல, அதை ஆர்டர் பண்ணு. இதுவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, கேட்குறேன்னு ஆர்டர் பண்ணுறேன். ஓகே, ஆர்டர் கொடுத்தாச்சு. இது நம்ம லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இன்னும் என்னென்ன ஆர்டர் பண்ணலாம்? இங்கே ஒரு கன்று இருக்குது, இதையும் ஆர்டர் பண்ணுவோமா? இது பாருங்களே, சிங்கம் ஃபோட்டோலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது நமக்கு தேவைப்படாது. ஓகே, ராக்கெட் லிஸ்ட்டில் போய் பார்ப்போம். நிறைய ராக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டைப்பாக ராக்கெட் இருக்குது. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 50% ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. 180 ரூபா வருது. சரி, இதையும் ஆர்டர் பண்ணுவோம். ராக்கெட் ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. இங்கே ஒரு ராக்கெட் பாருங்களே, ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டுருக்கு. பொண்ணு ஃபோட்டோனா உடனே வாங்கிடுவேன் நீ. டேய், அது ஏதோ பார்க்க கலராக இருக்கேன்னு சொல்லி வாங்கினேன்டா. சரி, ஓகே, இது வாங்கலாம். ஹே, யார் அது மேலே நிற்கிறது? நீயா வந்து எங்க வலையில மாட்டிக்கிட்ட. இங்க இருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னா இங்க 3 டோர் இருக்கு. ஆனா இதுல ஒன்று தான் ஒரிஜினல். கரெக்டான டோரை கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். ஆனா இது சாதாரண லெவல் இல்லை, நிறைய டாஸ்க் எல்லாம் தாண்டி இந்த லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டான டோரை ஓபன் பண்ணீங்கன்னா உன் சின்சான் உனக்கு கிடைக்கும். அப்படியே அந்த கரெக்டான டோரை சொட்டு போடா. அடப்பா, அப்படி சொல்லாம போயிட்டானே. இந்த டோரா இருக்குமா? ஐயோ, தப்பான டோரை கொடுத்துட்டோம். கதம். Hey guys, welcome back. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லவ்லி கேமிங் சேனல். நான் உங்க சுஜித். இன்னைக்கு நம்ம GTFல ஃபைண்ட் த கரெக்ட் டோர் தான் ப்ளே பண்ண போறோம். யோ guys, welcome back. இன்னைக்கு நமக்கு முன்னாடி யாரோ டான்ஸ் ஆடி. இப்போ நான் எப்படி போப்பேன்? உயரத்தில் இருக்கேன். எப்படி இது ஒன்று நான் ஜம்ப் பண்ணி போவேன்? ஐயோ, மறுபடியும் வலிக்கு விட்டுரு. இதான் கேப்பு. அப்படி உள்ள பூந்து ஓடிட வேண்டியதான். ஓடுற இப்போ திரும்பி வரதுக்குள்ள ஜம்ப் பண்ணிடணும். எஸ், வந்துட்டோம். நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. ஆஹா, நம்மளும் ரெயின்போ பிள்ளைங்க ஹவுஸா மாறிட்டோம். நான் தான் ரெயின்போ சின்சான். டே சின்சானே, பிராங்க்லின், எதுக்கு இந்த ஐஸ்கிரீம் இருக்கு? அது இங்க தான் இன்னொரு ஐஸ்கிரீம் இருக்கு. அப்படியே கார்லயே கலெக்ட் பண்ணிடலாமா? பேசாம ஓடி போய் கார்லயே அப்படியே கடிச்சிட்டு போயிட வேண்டியதான். சூப்பரே. இதுக்கப்புறம் நான் சாப்பிட போற ஐஸ் இன்னும் 3 ஐஸ்கிரீம் தான். அதுவும் லாஸ்ட்ல வச்சிருக்காராமே. நம்ம அதையும் போய் எடுத்துட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா 100% ரெயின்போ மேனா மாறிடுவோம். அதை பாக்குறதுக்கு என்னை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓடி போயிட்டு இன்னைக்கு ஒரு கடி ரெயின்போ ஐஸ்கிரீம் ஒரு புடி பிடிக்கிறோம். ஜம்ப போடு. அம்மாடி, அப்படி நல்ல விட சேஃப்டா வந்தாச்சே. கடைசி ஜம்பு கரெக்டா போயிடுச்சு. சின்சான், உன்னால முடியும். போச்சுடா, எங்கேயோ போய் சொருவ போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மாடி, ஐயா, அப்பா. இந்த கார் ஆனா ஒரு வழி ஆயிடுச்சு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு 3 ஐஸ்கிரீம். இங்க பாத்தீங்களா, ரெயின்போ ஐஸ்கிரீம் சும்மா சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு கடி. இந்த ஒரு கடி, இந்த ஒரு கடி, இந்த ஒரு கடி. முடிஞ்சு போச்சு டாஸ்க். ஃபுல் ரெயின்போ மேனா மாறிட்டேன். என்னடா இது, பாக்குறதுக்கே ஹல்க் மாதிரி மாறிட்டேன் நானு. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா எல்லா சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரெயின்போ ஐஸ்கிரீமையும் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். இப்போ இதனால சூப்பரான ரெயின்போ பவர் கிடைச்சிருக்கு. அடடா, டேய் சின்சான், என்னடா இப்படி மாறிட்ட? DJ Vishnu Entertainment. ஓகே கைஸ், ஒரு வழியா எல்லா சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணி சின்சானும் முழுசா ரெயின்போ மேனா மாறிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ ஜம்ப் பண்ணலாம்ல. அசுக்கு புசுக்கு, நான் எது குதிக்கணும்? வேணும்னா நீங்க குதிச்சுக்கோங்க. டே தம்பி, நீயாச்சும் ஜம்ப் பண்ணலாம்லடா. நான் மட்டும் என்ன காணையனா? போயாங்கிட்டு. என்னங்க 2 பேருமே ஜம்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? அச்சச்சோ, அந்த பொண்ணு தவறி கீழே விழுந்துருச்சுங்க. அடியே சூனியக்காரி, இப்படி சம்பந்தமே எல்லாம் போய் பள்ளத்துல விழுகிறதுக்கு ஏதாவது ஒரு கண்ணாடியிலாச்சும் தவிர்க்கலாம். எங்களுக்காச்சும் பிரயோஜனமா இருந்திருக்கும். யோ, சும்மா அட்வைஸ் பண்ணாம சீக்கிரம் ஜம்ப் பண்ணியா, சீக்கிரம் தவ்வியா, தவ்வு. அட இருடா, இவன்ட்டாச்சா வேலை தாங்க முடியலங்க. மேலெல்லாம் ஏறி குதிக்கிறான். சரி, நாமளே ஜம்ப் பண்ணுவோம். ஆத்தாடி, சோலி முடிஞ்சுடா. அப்பாடா, ஒரு வழியா மொட்டையை அவுட் ஆயிட்டான். டே மண்டையா, இப்ப நீ அவுட்டு. இப்ப ஏன் டர்னு. குடு நான் விளாடுறேன். இந்தாடா புடி. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாமளும் போய் நமக்கு பிடிச்ச கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு வருவோம். யாரை செலக்ட் பண்ணலாம்? இந்த கண்ணாடி போட்ட பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனையே நம்ம செலக்ட் பண்ணிப்போம். டே மொட்டை, இப்ப பாரு என் ஆட்டத்தை. டே சின்சானி, என்னாலே முடியல, நீலாம் வின் பண்ணிடுவியா? டே மொட்டை, என் பவர் தெரியாம பேசுற. டேய் சும்மா காமெடி பண்ணாதடா. வேணா ஆடியன்ஸ்டே கேட்டு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, நான் டேலண்டா இல்ல அந்த மொட்டையன் டேலண்டா?
நான் டேலண்ட்னா சின்சான் கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இந்த மொட்டையன் தான் டேலண்ட்னா பிராங்க்லின் கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யாருக்கு அதிக சப்போர்ட் வருதுன்னு. சரிடா சின்சான், அதையும் பார்ப்போம். டேய் மண்டையா, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம என்ன கேம் விளையாட விடுறா. ஆஹா, என்னங்க இந்த வாண்டு பைய கொஞ்சம் நல்லா தான் விளாடுறேன், ஒருவேளை ஜெயிச்சிருவானோ? டேய் மொட்டையா, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கடா. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜம்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கண்ணாடியும் தெரிஞ்சிருச்சு. அப்படிதான் ப்ரோ, போ ப்ரோ, நான் பின்னாடியே வரேன். என்ன ப்ரோ, முன்னாடி ஜம்ப் பண்ண சொன்னா பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டு இருக்க? இங்கிட்டு வா ப்ரோ, இந்த பக்கம் தவு ப்ரோ. 2 பேர்ல யாராவது தவுங்க ப்ரோ. என்ன கைஸ், எவனுமே தவ மாட்டாங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவனும் ஹெலிகாப்டர் எல்லாம் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கான். அப்பாடியோ, அடுத்த கூட்டம் வந்துருச்சுடா. இவங்கள வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதுதான். சின்சானு ஓடுறா, இவங்க பின்னாடியே ஓடுறா. அவங்கள வச்சே நம்ம வின் பண்ணிடலாம்டா. கும்பலாக சுத்துவோம். அடா ஐயோ அம்மான கத்துவோம். ஏன்டா கத்துறன்னு கேட்டா உன் வாயிலேயே குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயங்கரம். ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம அடுத்தடுத்த கண்ணாடியில ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்போம். நம்ம கும்பலா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் பண்ணுங்க. டே இந்த வாண்டு பைய பேச்ச எவனும் கேட்காதீங்கடா, அவங்கள ஏமாத்தி அவன் ஜெயிக்க பாக்குறான்டா. டே மொட்டையா, கொஞ்சம் அமைதியாடுறா. ஆஹா, அடுத்து கொஞ்சம் பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம். சொல்லாம கொள்ளாம விட்டு போவாதீங்கடா. அப்படிதான் ப்ரோ, போ ப்ரோ, நீ மாஸ் ப்ரோ, கலக்குற ப்ரோ. என்னங்க சைடுல இருக்க திண்டுலாம் ஏறி ஓடிட்டு இருக்கேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருங்க. ஒரு வழியா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அடுத்து எப்படி போறதுன்னு யோசிப்போம். ஒருத்தன் இன்னொரு கண்ணாடியும் தவிட்டான். ஏமா நீ எங்கம்மா பின்னாடி போயிட்டு இருக்க? முன்னாடி தாமா போனோம். சரியான பைத்தியமா இருக்கும் போலயே. கைஸ், அங்க பாருங்க, அந்த பொண்ணு வழி தெரியாம முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வழி காட்டி கூட்டு வருது. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கும் போலயே. நம்ம அவசரப்பட்டு அந்த பொண்ணை திட்டிட்டோம். எங்க உங்க பேர் என்னங்க? ஜோனிஷா. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பொடி பையில கேம் விளாடுற இடத்துல வந்து என்னடா பொண்ணு கூட பேச்சு? ஒழுங்கா கேம் விளாடுறா. அதானே மொட்டை, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதுல்ல? என்னங்க இந்த வாண்டு பையன் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். விட்டா ஜெயிச்சு புதையில எடுத்துருவான் போலயே. கடவுளே, எப்படியாவது அவனை அவுட் ஆக்கி விட்டுரு. ஹலோ, நான் தான் ஜோனிஷா. உங்க பேர் என்னங்க? சின்சான். சின்சான், அடுத்து நீங்க ஜம்ப் பண்றீங்களா? ஜோனிஷா, நீங்க சொல்லி நான் ஜம்ப் பண்ணாம இருப்பேனா? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் நல்ல கண்ணாடி இருக்காது, இந்த பக்கம் தான் நல்ல கண்ணாடி இருக்கும். அடி ஆத்தி, சோலி முடிஞ்சுடா. வாண்டு பையல, உன்னோட ஒரே காமெடி தான்டா. அந்த பொண்ணு தான் உன்னை உசுப்பேத்துது, நீனும் வேகமா ஜம்ப் பண்ற. உனக்கெல்லாம் வேணும்டா. நான் தான் சொன்னல. Help. Like please. Thank you. Do you want to play hide and seek?
We all use USB devices. But do you ஈவினிங் தான் படத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். அது வரையும் எந்த ஸ்பாய்லரும் பார்க்கக்கூடாது. நல்ல வேலை பார்க்கல. என்ன எவன் எடுத்தாலும் இதே போட்டிருக்கான். ஐயோ இவனுங்களா? மச்சான் படம் பார்க்கலையே, வேற லெவல்ரா. ஆண்டவரோட என்ட்ரி இருக்குது வேற மாதிரி அல்டிமேட். கடைசி 10 நிமிஷம் சூர்யா வர சீன் இருக்கு. ஐயோ அந்த இன்ட்ரோல கன் எடுத்து இப்படி நிப்பே. கொஞ்சம் கம்மி இருங்கடா, நான் தியேட்டர்ல போய் படம் பாத்துக்கிறேன். என்னடா இவன்? ஆண்டவரே டேய், இப்போ விஜய் சேதுபதி என்ட்ரி. டேய், இப்போ ஆண்டவர் அவனை கண்ணால போட்டுருவார் பாரு. சும்மா இருடா. மச்சான் சூர்யா என்ட்ரி வர போறா. நிம்மதியா படம் பார்க்க விடுறானுங்களா? எவன்டா நேரத்துல கால் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்பாவா 43 மிஸ்டு கால். பேபி அப்பா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் கிளம்புவா. சரிடா. பார்த்து போ. ஐயோ வாசல்ல நிக்கிறாரு. டேய் சொல்லுங்கப்பா. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பச்சிட்டு வரேன்பா. யார் வீட்டுக்கு? சுப்பிரமணி வீட்டுக்குப்பா. யார் யாரெல்லாம்? நான், சுப்பிரமணி, தினேஷ், அஸ்வினுப்பா. உன்னை நம்ப முடியாது, அவங்களுக்கே கால் பண்ணி பார்க்குறேன். அச்சோ ஹரிஷ் அப்பா கால் பண்றாரு. என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஹலோ. அங்கிள். ஹரிஷ் நான் வீட்டுக்கே வரலப்பா, அங்கேயா இருக்கிறான். தோ பக்கத்து ரூம்ல படிச்சிட்டு இருக்கான் அங்கிள். அப்பா இவன் சரியா லூசுப்பா, இவன் பேசவே தெரியாதுப்பா. நீங்க வேற யாருக்கா கால் பண்ணி பாருங்க. ஹரிஷ் நான் வீட்டுக்கே வரல, அங்கேயா இருக்கிறான். இல்ல அங்கிள், இவன் தான் இங்க தான் நான் கிளம்பிட்டான், வந்திருப்பான் பாருங்க. நான் தான் சொன்னேனேப்பா, இப்படி நம்பிக்கை இல்லாம கால் பண்றீங்களே. ஒரு நிமிஷம். ஐயோ இவனா? ஐயோ இவன் வேற ஆளோட எங்க சுத்தின்னு இருக்கான்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். ஹலோப்பா சொல்லுங்கப்பா. என்னடா இவன் உன்ன மாதிரியா பேசுறான்? இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஹரிஷே, கண்டக்டர் அங்கிள் வந்து டிக்கெட் எடுத்துட்டு போற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது. சரிம்மா. டிக்கெட் 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 டிக்கெட். அண்ணே மதுரைக்கு ஒரு ஃபுல் டிக்கெட் ஒன்று. மாட்டான். எங்க போச்சு? அம்மா என் பெண்ணங்கம்மா. டேய் ஆல்ல டேபிள் மேல பார்த்தேன் பாரு. ஏய் வாடா போலாம். பாஸ் எங்க பாஸ்? ஸ்கூலுக்கு தான்டா. பாஸ் சட்டாச்சி மூடி போட்டு கூட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. பாஸ் 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 என்ன பாஸ் என்ன அதிசயமா ஸ்கூலுக்குலாம் கூட்டு போறீங்க? லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது கூட்டு போனீங்க. டேய் எக்ஸாம்டா. எக்ஸாமா? படிச்சிட்டீங்களா? இல்ல வா. பா பசங்க கிட்ட இருக்க ஒரே நல்ல விஷயம் நமக்கு எழுதுற வேலை கம்மியா கொடுப்பானுங்க. பாஸ் இல்லங்க நான் மச்சான் போனை கொஞ்சம் கொடு. போனா இந்தா கேட்ச் பிடி. கேட்சா? டேய் ஐயோ டேய் சாரிடா. பரவாயில்லடா, அவனை இதோட மோசமெல்லாம் கீழே போட்டுருக்கிறேன். என்னங்க ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? டேய் மச்சான், புதுசா போன் வாங்கியிருக்கிறேன். எங்க காமி. இந்தா. டேய் பாத்துடா, ஸ்கிராட்ச் ஆயிர போகுது. என்ன ஸ்கிராட்ச் கார்டே போடல. இந்தா ஸ்கிராட்ச் கார்டு போட்டுக்க. தேடி கண்டுபிடிச்சி அழகான பேக்கேஜ் வாங்கியிருக்கிறேன். இந்தா போட்டுக்கோ. பா வேற லெவலா இருக்க. வா போலாம். பார்த்து பொறுமையா உட்காரு. அம்மா என் போனாங்கம்மா.
போன் இந்த சார்ஜர்ல சார்ஜ் போடாத, டூப்ளிகேட் இது. நான் ஒரிஜினலா தான் சார்ஜ் போடுவேன். இப்போ என்னடானா உடஞ்ச டெம்பர் கிளாஸ், பேக் கேஸ் கூட இல்லாம இருக்கீங்க. விடுடி, அவனுக்காக இன்னும் நிறைய பண்ணேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். எல்லாம் என் நேரம். மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா? டேய் என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாண்டா. யார் நீங்க? உங்களை பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லையா? நான் தாண்டா உன் கிளாஸ் புக்கு. ஓ அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? படிக்கிறதுக்கு நான் ரொம்ப முக்கியம்டா. ஆமால, உன்னை வேற கொண்டு போனா பேக் வெயிட்டா இருக்கும். சரி பரவாயில்ல, வா போவோம். டே புக்கே, சரி நீ என்ன புக்கு? நான் எல்லா புக்கும் தான்டா. எல்லா புக்கோனா உனக்கு என்ன புக் வேணும்னு சொல்லு, அது மாதிரி நான் ரெடி ஆயிடுவேன். இப்போ எஸ்டிடி பீரியட், அதுக்கேற்ற மாதிரி நீ ரெடி ஆவறியா? நான் ரெடிடா. டேய் என்னடா இது? அந்த காலத்துல இருந்தே இருக்கல, அப்படிதான். ஓ அப்படி. இப்போ சயின்ஸ் பீரியடு. நெக்ஸ்ட் தமிழ். ரெடி. என்ன கம்பீரமா பேசுற? தமிழ்ல அப்படிதான் இருக்கும். கரெக்ட். இப்போ லாஸ்ட் இங்கிலீஷ் பீரியட். யா ரெடி மேன். சூப்பர். பெல் அடிச்சிச்சுடா, வா வீட்டுக்கு போலாம். பேக்குள்ள உட்காந்துக்கோ. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் ஸ்லோவா போறான், வீட்டுக்கு போகும்போது எப்படி ஓடுறான் பேர். இப்படி குழுங்குது. மா பசிக்குதுமா. அவ்வளோதான், நாளைக்கு ஸ்கூலுக்கு போற வரையும் இந்த இடத்துல இருந்து எடுக்கவே மாட்டோம். வா லூக்கா வாலையா, லூக்கா வாலியா. எப்படி ராஜா பகவத்மே இருக்கா? நான் காட்டுறேன் வாட்டத்தை. இப்படி உக்காரலாம், இப்படி உக்காரலாம், அப்படி உக்காரலாம். உந்த நூல் தாண்டிடும் ரயில் பாலத்தில் அப்பா போயிட்டான். எங்க உன்னை காணோம்? ஐயோ எங்க போனன்னு தெரியலையே. டேய் என்ன என்னை விட சவுண்ட் அதிகமா இருக்கு, அடக்கி வாசி. அப்படி தாண்டா பண்ணுவேன். இன்னொரு வாட்டி பண்ணி பாரு, வாய் இருக்காது. மவனே உன்ன. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சுப்பு பேசுறேன். சார் இங்க ஒரு பெரிய பிரச்சனை சார், உங்க ஹெல்ப் வேணும், உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. இதோ வரேன். அஸ்வின் என்னாச்சு? சார் ஏகப்பட்ட பேர் அவங்க காசு ஏமாந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். ஏகப்பட்ட பேரா? எவ்வளவு பேரு? சார் நம்ம ஸ்டேஷன்ல மட்டும் 100 பேருக்கு மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு மொத்தமா 1 கோடிக்கு மேல கேஸ் பதிவாயிருக்குது. which includes 1000 police, 2000 politician, 10 higher officials சார். ஓ மை காட். எனி க்ளூ? எஸ் சார், இந்த வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் ஹாய், நான் ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே வரேன். நம்ம எல்லாருக்குமே காசுனா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறேன்னு தான் நான் சொல்லி தர போகிறேன். கண்டிப்பாக யாராவது ஒருத்தரா நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, அவங்க தான் நம்ம டார்கெட். இது எல்லாரும் தப்புன்னு நினைக்கலாம், ஆனால் ஏமாத்துறவங்களை ஏமாத்துறது தப்பு இல்லை. இதோ இந்த புக், இதில் யாரை ஏமாத்துறது, எப்போ ஏமாத்துறது, எங்கே எப்படின்னு கிளியராக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அஸ்வின் நீ உடனே இந்த புக்கை ஆர்டர் பண்ணு. இதை படிச்சா ஏமாத்தவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனது கூட டிபார்ட்மெண்ட் தெரியாம இருக்கு. ஹலோ யாரு? ஹே ஃப்ராங்க்லின், நான் சிமியான் பேசுறேன். ஏ சிமியான், உனக்கு எனக்கு தான் பிரச்சனைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கால் பண்ண? ஒழுங்கா போனை நீயே கட் பண்ணிட்டு போயிரு. ஃப்ராங்க்லின் கூல் டவுன், நீ கோவமா இருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும். முக்கியமான யார் ஓட்டுறாங்கங்கறத முக்கியம். அந்த ரெட் டீம் தோக்கடிச்சு இந்த கிரீன் டீம் தான் மாசத்தை காத்துறேன் இன்னைக்கு. இதுல எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். எல்லாரும் தயாரா இருக்கு, போட்டி ஆரம்பம். ரைட், நமக்கு முன்னாடி பச்சை கலர் கார் எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனை தாண்டி போய் ஆகணும், இன்னும் ஸ்பீடா போகணும். நம்ம எவ்வளவு பின்னாடி இடிக்கிறது. பச்சை கலர் காரை முடிச்சுட்டா, அடுத்தது நீதான். ஓ மை காட், பின்னாடி வரவன் நம்ம காரை இடிச்சு தள்ளி விட பாக்குறான். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த பச்சை கலர் காரை இடிச்சு ரேஸ் விட்டு வெளியே தள்ளி விட்டான் போல.
என்னடா இது ஏதோ சத்தம் கேக்குது. அடடே மேல என்னது ஒரு ஏரோப்ளேன்ல தீ பிடிச்சிட்டு நம்மளோட லாஸ் சாண்டோஸ பார்த்து வந்துட்டு இருக்கு. அடடே எதுவும் பிரச்சனையா? ஒண்ணுமே புரியலையே. தீ மட்டும் நல்லா வந்துட்டு இருக்கு. ஆஹா டே பிராங்க்லினே வெளியே வந்து பாருடா, ஒரு ஏரோப்ளேனே தீ பிடிச்சிட்டு இருக்கு. டேய் இப்பதான்டா காலையில சாப்பாடு செய்யலாம்னு அடுப்பு ஆன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் அப்படி போடா, ஏன்னா தூக்கி மண்டையில போட்டுருவேன். டே பிராங்க்லின் ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாரு. வந்துட்டேன். வெளியே என்ன வச்சிருக்கேன் எனக்காக? கொஞ்சம் அப்படியே மேல பாருடா. அடடே சின்சானு என்னடா இது? ஒரு பிளேன்ல தீ போட்டு இருக்கு. ஆமாடா அத தாண்டா நானும் சொன்னேன். என்னன்னு தெரியலடா, அந்த ஏரோப்ளேன்ல ஏதோ பிரச்சனை போல. அதான் ஆஹா இந்த வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டோட ஓனர் வர்றதுக்குள்ள இந்த வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் சுருட்டிட்டு போயிட வேண்டியதான். சீக்கிரமா கதவை ஓபன் பண்ற டெலெக்ஸ் பாண்டியா. என்னடா சத்தம்? படத்துக்கு போன பிராங்க்லினும் சின்சானும் வந்துட்டாங்களா? என்னடா இது உடைக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குது. பேசாம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஆஹா நம்மள நம்பி வேற இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வெளியே. ஹலோ யாரு? யாராச்சும் இருந்தா அப்படியே ஓடிருங்க. எங்க வீட்டுல யாரும் இல்ல. ஐயோ நானே உண்மையை சொல்றேன்னு. இல்ல எங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. வந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஓடிருங்க. இந்த பக்கம் தான் ஏதோ சத்தம் கேக்குது. என்ன ஒண்ணுமே புரியலையே. அட பாவி பிராங்க்லினே, வீட்டுக்குள்ள இவ்வளவு தங்கத்தையும் பணத்தையும் ஓபனா வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நைட்டு படத்துக்கு போயிட்டீங்களே. ஆஹா இப்ப யாராச்சும் வந்து இதை எடுத்துட்டு போனாலும் இந்த பிராங்க்லினும் சின்சானும் எம்மேலதான் பழிய போடுவாங்க. டேய் என்னடா சத்தம்? யாருடா அது? என்னது இது? சத்தம் மேலதான் கேக்குது. ஆஹா இந்த டோரை தான் யாரோ உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு சொல்லி நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆஹா சாப்பு, நம்ம வீட்டோட கதவை யாரோ உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு இவனை கடிச்சிடலாமா? அவன் வேற கையில ஏதாச்சும் கன் வச்சு நம்மள சுட்டுட்டான்னா வேணாம் நம்ம எதுக்கும் பிராங்க்லினையும் சின்சானையும் தியேட்டர்லயே போய் கூட்டிட்டு வரலாம். படுபாவி பையலுங்களா, நைட்டு நேரம் என்ன வீட்டுக்கு காவல் வச்சுட்டு அவனுங்க எஸ்கேப் போயிட்டானுங்களே. இருங்கடா வரேன். ஹாபாடா கதவு திறந்துருச்சுடா. இந்த வீடு ஏதோ ஒரு பணக்கார பயபுள்ளியோட வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வர்றதுக்குள்ள என்னென்ன சுருட்ட முடியுமோ எல்லாத்தையும் சுருட்டிட வேண்டியதான். ஆஹா 55 இன்ச்சு டிவி வந்திருக்கு. வெரி நைஸ். வெளியே நின்றுட்டு இருக்கிற காரோட சாவி இங்கதான் இருக்கு. போறப்ப எடுத்துக்கிறேன். என்னது இது? எலும்பு துண்டெல்லாம் கிடக்குது. ஒரு காலம் இந்த வீட்டுல நாய் இருக்குமோ? ஆஹா டிலக்ஸ், கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆஹா என்னது இது? லேப்டாப்பா? சரி போறப்ப எடுத்துக்குவான். இவன் தான் அந்த வீட்டோட ஓனரா? நீ வர்றதுக்குள்ள வீஃப் இருக்கிறத எடுத்து எடுத்துடுறான். நன்றி. இது கீழே ஏதாவது வழி போகுது, அங்கேயும் போய் பார்க்க. பெட்ரூமா? சரி இந்த பக்கம் எதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இல்லது இது? ஆஹா டெலக்ஸ், என்னடா இவ்வளவு தங்கம் வச்சிருக்கான்? பக்கத்துல பணமும் இருக்கு. ஒரே கண்ணுல 2 மாங்க. அப்ப மேல பார்த்த டிவி லேப்டாப் எதையும் எடுக்க வேணாம். இந்த தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துட்டு போனாலே இனி பல வருஷத்துக்கு நம்ம எங்கேயும் வேலையே செய்ய வேண்டாம். இன்னைக்கு தான் ஜெயில இருந்து அப்படியே தப்பிச்சு வந்தேன். இன்னைக்கு பார்த்து இப்படி ஒரு லாட்ரியா? வேற லெவல். என்னடா சின்சான் படம் பிடிச்சிருந்துச்சா? எல்லாம் ஓகேதான். அந்த காவாலயா பாட்டை மட்டும் காணோம். அடடே ஜெயிலர் படம் இல்லடா, கோட் படம். அப்படியா? அதுதானப்பா நானும் தமிழாவ காணோம்னு தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன படம் என்ன தியேட்டர்னு தெரியாம வந்துட்டு நீ? வா வந்து கார்ல ஏறி வீட்டுக்கு போலாம். டேய் பிராங்க்லினே, கார் நிறுத்து. ஆப்போசிட்ல பாரு நம்ம சாப் ஓடி வந்துட்டு இருக்கான். டேய் சாப்பு யாரா அது நம்மள கூப்பிடுறது? அட பிராங்க்லின் சின்சான் நீங்களா? ஏண்டா சாப்பு உன்னை வீட்டுல இருக்க சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அது வீட்டுல திருட. எது திருடனா? ஆமாடா நம்ம வீட்டுல திருட ஒருத்தன் பூந்துட்டான். பட பாவி சாப்பு உண்மையை தான் சொல்றியா? டேய் பிராங்க்லினே, இவன் ஏதோ கனவு கண்டுட்டு பயந்துட்டு இருக்கான். டேய் கனவுல இல்லடா, வாங்கடா சீக்கிரம் வண்டி எடுங்கடா. வீட்டுக்கு போயிட்டு அந்த திருடனை சீக்கிரமா பிடிக்கலாம். உன்னை நம்பி நாங்க வீட்டை விட்டுட்டு வந்ததுக்கு டேய் சின்சான் சாப்பு 2 பேரும் இங்கே நில்லுங்க. நான் கீழே போயிட்டு சாப்பு சொன்ன மாதிரி திருட யாராச்சும் இருக்கானு சொல்லி பாத்துட்டு வரேன். ஐயோ கீழே நான் தங்கம் பணம் எல்லாத்தையுமே வச்சிருந்தேனே. ஆஹா இங்க சாப்பு சொன்னது உண்மைதான் போல. யாரோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து தங்கத்தையும் பணத்தையும் எண்ணிட்டு இருக்கான். சரி சைலண்டா ஃபர்ஸ்ட் மேல போவோம். டே சின்சானே சாப்பு சொன்னது உண்மைதான்டா. உள்ளுக்குள்ள ஒரு திருடா இருக்கான்டா. சரி இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். டேய் பிராங்க்லினே, போலீஸ்க்குலாம் கால் பண்ண வேண்டாம். நம்மளே இந்த திருடனை பிடிச்சிரலாம். இது நம்மளேவா? நம்ம பரவ பிடிக்கிறது. டேய் சின்சான் கொஞ்சம் அமைதியா இருடா. டேய் பிராங்க்லினே நீ
போலீஸ்க்கே கூப்பிடுறா. டேய் நான் தான் சொல்றேன்ல, 2 பேரும் இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இதோ நான் வந்துடுறேன். டேய் எங்கடா அவன் போறான்? தெரியலடா சாப்பி, இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேய் பிராங்கினி இங்க பாரு, என்கிட்ட 4 எலக்ட்ரிக் ஷாக் பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியை நம்ம வீட்டோட 4 சைடுலயும் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம்னா வீட்டை சுத்தியும் ஒரு எலக்ட்ரிக் வேவ் ஃபார்ம் ஆகும். அந்த வேவை தாண்டி அந்த திருடனால வெளியவே வர முடியாது. ஈஸியா நம்ம பிடிச்சிடலாம். அட நம்ம ஊர் கோயில் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குதா? என்ன விசேஷமா இருக்கும்? பொங்கல் கிங்கல் போடுறாங்களோ? ஏமா ஒயிட் சட்டை என்னம்மா பண்றாங்க? ஏமா நீயாச்சும் சொல்லுமா? ஏமா டாப்பாமண்டா ஏப்பா நீயாச்சும் சொல்லுப்பா. இந்த வருஷம் திருவிழால ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருந்தேனும்பா. அடடே இதுதான் நின்றுருக்கீங்களா? நான் கூட பொங்கல் கிங்கல் ஏதோ தராங்கன்னு நினைச்சேன். சரி ஓகே ரைட்டு, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தானே வேணும். நான் உங்களுக்கு சில்க் சுந்தரி கோஷ்டியா இருக்கிறேன் பாடுறேன் நம்ம கோயிலில். ஓகே ஒரு சீட் கூட போட்டால் வந்துட போதே 1 2 3 அப்போ வந்துருச்சா? அடடா எப்படா அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் சுந்தரி கோஷ்டி ஆடுறத அப்படியே பார்த்து ரசிக்கலாம் வாங்க. அட்ரன்னா நாக்கு புக்கா அடே என்ன ஸ்டெப்பு போடுறாங்க. அது யாரா போலீஸ்காரனுங்க? அடே உங்களுக்கு பொறுக்காதே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்த விட மாட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன பிரச்சனை சார்? ஃபர்ஸ்ட் கீழே வரீங்க, என்ன பேசுங்க வந்தியா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? எப்பா பிராங்க்லின், யார் பெர்மிஷன் கேட்டு நீ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கற? ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறுனியா? அடே ஒரு திருவிழாக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்துனது தப்பாடா? எதுக்கடா என்னை பிடிச்சி ஜெயில போட்டீங்க? வெளியே விடுங்கடா. அடே வெளியே விடுங்கடா. எப்பா தம்பி, அந்த சீட் கோட் நம்மளுக்கு சொன்னா நம்மள போட்டு ஆடுவாங்க. ஆமால, அது சொல்ல மறந்துட்டு மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இவனுக்கு மக்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் நிறைய அப்டேட் வந்து ஒரு இடத்துல கூட கதவு இல்ல. நம்மளால இந்த ஏணில ஏற முடியாது. எங்கப்பா எனக்கு ஒரு ஐடியா. இங்க பாருங்க, இந்த ஏணில இல்ல இது மேல ஏறிடுங்களா? அப்போ அப்படியே நின்னுங்கனா பார்க்கிறதுக்கு நல்லா லைட் லேம்ப் மாதிரி இருப்பேன். என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் கூடயே வந்துறேன். சின்சான் என்ன விட்டுட்டு போய்ட்டான். இருந்தாலும் பரவாயில்லை. சின்சான் இங்க யாரோ இருக்காங்க. இது என்னது? முள்ளா இருக்குப்பா. சரி நம்ம இது பின்னாடியே உட்கார்ந்துப்போம். ஒரு ஆளாக போயிட்டாங்க. அடுத்து நான் போகிறேன். கிழவி உன் வீட்டுள்ள சமோசா இருக்குமா? சமோசா இருந்தால் அந்த வீட்லேயே நான் தங்கிடுவேனே. பீட்டர் மாட்டிப்பான். ரைட்டு, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிட முடியும். அங்கே பாருங்க, இன்னொரு பையனும் மாட்டிக்கிட்டான். 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்தையும் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. நான் எங்க ஒளிய போறேன்னு தெரியலையா? ஐயா என்ன இதா சுத்தி சுத்தி நடந்து வர்றேன். என் வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசியோட இருந்தா என் மூளை வேலை செய்யாது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இங்க வேற ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கான். பிராங்க்லின் படுத்துட்டு இருக்கியா உள்ள? உங்க புள்ள தூங்குது. என் அர்ஜென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் கொஞ்சோண்டு உங்க இடத்த கொடுக்குறீங்களா? எனக்கு பசிக்குது. நான் அப்புறம் என் மூளை சுத்தமா வேலை செய்யாது, மங்கி போயிடும். யாராச்சும் இடத்த கொடுத்து எனக்கு உதவுங்களேன். ஐயோ அர்ஜென்ட்டா இருக்கே, முடியலையா? அடக்க முடியலையே. ஆட்டோ சுத்தி வரேன். இங்க ஒரு சின்சான் இங்க தான் இருக்கியா நீ? நான் ஏணில ஏறி வந்துடுறேன். இந்த இடம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கோ. ரைட்டோ. இங்கே தான் இன்னொன்னு கிடக்குது. இதுக்குள்ள போக முடிஞ்சு வந்துட்டேன். ஆனா திறக்க முடியலையே. காப்பாத்துங்க. பாட்டி அடுத்து வீட்டுக்கார அமுச்சு விட்டுரு. அப்புறம் நீ வந்து புடி. சரியா? நான் போயிட்டு ஒளியறேன். எங்க ஒளிய போறோன்னு தெரியல. பீட்டர் மாட்டிப்பான். அப்புறம் இங்க ஒருத்தன் இருக்கான். நீங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் மாட்ட போறீங்க. ஏன்னா கண்ணுக்கு அழகா தெரியுறீங்களே. என்ன இது என் மண்டை மாதிரி எல்லா இடமும் காலியா இருக்குது. பொய்க்கையே கதவு இல்லையா ஒரு வீட்லயும்? அப்புறம் எப்படி நான் உள்ள போய் தாப்பால் போடுறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நல்ல இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். எங்க போறது? எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. மோட்டோ எங்க இருக்க நீ? காணோம். இதுக்கு பின்னாடியே ஒளிஞ்சுப்போம், வேற வழி இல்லை. செல்லம் ஏமா என் மேல கோவப்படுற? கோவப்படாத செல்லம். இப்ப நீ போய் ஒளியல, உனக்கு பிஞ்சிரும் பிஞ்சு. பிஞ்சு டார்லிங்க, நான் போய் ஒளிடுறேன். மாமனை மட்டும் காட்சியா கண்டுபிடியா? சரியா? முதல்ல கண்டுபிடிச்சிடாத. நம்மள காட்சியா கண்டுபோ. 2 பேரும் இங்க ஒளியாதீங்க. தாத்தா சொல்றத கேளுங்கடா. இங்க இருந்து போயிட்டுங்க. சொல்றதுன்னு தெரியல. இந்த வீடு எங்க வீடு மாதிரியே இல்லையே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால பழக்குதோ. ஐயோ சரி, நமக்கு இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். இங்கேயா ஒளிஞ்சுப்போம். I am coming. நான் வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்றீங்க. பேராண்டிங்களா? பாட்டி வந்துகிட்டு இருக்கேன். பாட்டிக்கு வந்து ஹாய் சொல்லுங்க. Where are you?
என் பேர பசங்க நான் சொன்ன பேச்ச மீற மாட்டாங்க. வேற பேர பையா பீட்டர் இங்கதான் இருக்கியா? இந்த பாத்துட்டல உன்னையே, உன் உடம்ப உன்னை காமிச்சு கொடுத்துருச்சு. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏ பலகொண்ட பையா பேராண்டி ஆயா கிட்ட வாங்கிக்கோ. ஏய் பறக்காத. ஏய் என்ன இவன் பலகுண்ட மாதிரி மிதக்குறான்? தம்பி கீழே வா. பீட்டர் கண்ணா கீழே வா, பாட்டி கூப்பிட்றல. வா 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 வா, பாட்டி கையில் 2 அடி வாங்கு, தோசை கரண்டியால் அடிப்பேன். கீழே வா கீழே வா. ஏய் மிதங்காத. என்கிட்ட ஆட்டம் காமிக்கிற ஆட்டம் உன்னை பாரு பஞ்சர் ஆக்குறேன். ஐய் உள்ள இன்னொருத்தர் இருக்கானா? டோரேமான் இரு. ஏய் அப்படியே நீ பறந்துட்டுரு, இவனை கொஞ்சம் பிடிச்சி பஞ்சர் ஆக்கி விட்டு வரேன். டோரேமான் மாட்டிக்கிட்டியா? இந்தா பீட்டர் மறுபடியும் நீ உள்ள போய் பஞ்சர் ஆவே. ரொம்ப பொல்லாதவன். பேர பசங்களா மத்தவங்கலாம் எங்க இருக்கீங்க? பாட்டி கிட்ட வந்துருங்க. ஓப்பன் பண்ணுங்க. லொச்சக் இந்த பக்கம் பச்சக். போன் அடிச்சு கூப்பிட்டா இன்னும் ஒரு பையில வந்துட்டான்ல. வாடா 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 நோபிட்டா மொத்தம் வாங்கடா 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 வாங்கடா. மோட்டோ நீ 2 பேர் தான் வந்திருக்கீங்களா? மீதி யாரெல்லாம் எங்கடா? யார் அவன் பின்னாடி? சின்ச்சா நீங்க தான் இருந்தான். தலைவர் வந்திருக்காரு. டோரேமானு 1 2 3 4 5. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் யாரோ வராத மாதிரியே இருக்கே. யாருங்க? பீட்ரு. பீட்ரு மாமா டப்புன்னு வாங்க. என்ன நீங்க வாங்க வாங்க டப்பு டப்புன்னு. எப்பா இப்பே கேட்டுங்க. அப்புறம் பரமசிவம் வரல, இவன் வரல, அவன் வரலன்னா சொல்லக்கூடாது. எல்லாரும் வந்த மாதிரி தான் நான் கூட்டு போவேன். ஒழுங்கா வாங்க. 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூட்டு போறேனே. எங்க போறதானே யோசிச்சீங்க? இந்த போன் கால பேசினா உங்களுக்கே புரிஞ்சிடும். எரி போனா கிளவி. ஹலோ கிராணி, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க? எல்லா இதுவும் கண்டெய்னர்லாம் வந்துச்சா? ஏப்பா பிராங்க்லின், எல்லா கண்டெய்னரும் வந்துடுச்சு, நீங்க வந்தா மட்டும் போதும். வந்துருச்சா? ஓகே ஓகே ஓகே, நான் எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு பிரச்சனை இல்லை. கஜகஜா ஆஃப்டர் த மீட்டிங் கஜகஜா கஜகஜா. அது சும்மா ஒரு டைலாக்ங்க. நீங்க மாட்டுக்கு அப்படி இப்படின்னு எதாவது நினச்சிக்க போறீங்க. நான் சும்மா அதை ஒரு டைலாக் ஏதோ படத்தை வரும்னு சும்மா போட்டு விட்டேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, சப்ஸ்கிரைபர்ல நமக்கு கிஃப்ட் அமைச்சிருக்காங்கன்ட்டு கிராணி ஃபோன் பண்ணி டேய் 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 எல்லாரையும் எல்லாருக்கும் கிஃப்ட் அமைச்சிக்கிறாங்க. எல்லாரையும் வண்டியில் ஏற்றி குண்டு கட்டா தூக்கினுவா. ஆளுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து இது நம்ம தான் போய் கண்டெய்னர் தேடி எடுக்கணும்னு கூப்பிட்டுச்சு. அதுக்காண்டி தான் வந்து எல்லாரையும் வண்டியில் ஏற்றிட்டோம். தலைவரே நீங்க மட்டும் தான் கீழே நினைக்கிறீங்க, மேலே ஏறுங்க. ஏழை நான் ஏறி வருவல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் வண்டியில உக்காந்து எவனாச்சும் பாம்பு போட்டீங்க அவ்வளவுதான்ல. நீ நான் வந்து ஒரு மோசமான அனுபவத்துக்காமா வண்டியை கீழே போறடே கெட்டிமா பிடிச்சி எல்லாரும். நம்ம இங்க இருந்து அங்க போயிட்டு கண்டெய்னர்லாம் தேடுறதுக்கு கொஞ்சம் டிராவல்லாம் பண்ணோம். அதுக்கு இன்னைக்கு நிறைய மீனை பார்க்க போறோங்க. மாமு சீக்கிரம் வீட்டுக்கு போ, ஆஷன் காமெண்ட் போட்டிருப்பான். சின்சான வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம். மாமு கொஞ்சம் வேகமா போ மாமு. R15 பைக் வச்சுட்டு இலோ சொல்லுவா ஓட்டுற. சின்சானா வேகமா தான் போறேன். இது விட வேகமா போகணும் வச்சுக்கியே மேலே போயிடுவோம், பாத்துக்கோ. தெய்வமே நீங்க கொஞ்சம் பொறுமையாவே போங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சின்சானா வீட்டுக்கு வந்தாச்சு, நீ ஜாலியாக ஆஷன் காமெண்ட் பார்க்கலாம், ஓகேவா?
மாமு வீட்ல கரண்ட் இருக்கா இல்லையா தெரியல. செஞ்சானே நான் ஒன்றும் டிவி பார்க்க போறது இல்லை, நீ தான் பார்க்க போற. கரண்ட் போச்சுன்னா உனக்கு தான் கஷ்டம். மாமு கரண்ட் போனாலும் நீ எனக்கு ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்து டிவி ஆன் பண்ணி கொடுப்ப கரெக்டா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எவன்டா ஃபோன் போடுறது? டோரிமான்ரா. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ கில்லி மாமா, சீக்கிரம் பீச்சுக்கு வாங்க. என்னத்துக்குடா டோரிமானு? கில்லி பிராங்க்லினோட காரை வேற நம்ம டேமேஜ் பண்ணிட்டோமே. இப்ப எப்படி அவங்கிட்ட நம்ம இத சொல்லி சமாளிக்கிறது? என்னது இது? ஏதோ கால் வருது. அடடா, நம்ம மிலிட்டரி கமாண்டர். கமாண்டர் சொல்லுங்க, என்ன விஷயம்? சின்சான், நம்ம ஊருக்குள்ள இல்லீகலா நிறைய பேரு ஷார்க் மீனுகளை பிடிச்சு அந்த மீனுகளை வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிய நீயும் பிராங்க்லினும் சேர்ந்துதான் தடுத்து நிறுத்தணும் சின்சான். ஆஹா, சரி ஓகே மிலிட்டரி கமாண்டர், ஓகே. ஆஹா, எப்படியோ இந்த விஷயத்தை வச்சு நம்ம பிராங்க்லினை டைவர்ட் பண்ணிர வேண்டியதான். பிராங்க்லினுக்கு நம்ம காரை டேமேஜ் பண்ணோன்னே தெரியாது. சரி ஃபர்ஸ்ட் டே பிராங்க்லின் எங்கடா இருக்க? எங்க இருக்க? ஓ மணி 8 தான் ஆகுதா? அப்ப இந்த பக்கம் தான் தூங்கிட்டு இருப்பான். என்ன இது? பெட்ரூம்லயே ஆளை காணோம். இந்த பக்கம் Dress மாத்திட்டு இருக்கானா? டொக்கு டொக்குன்னு ஏதோ சத்தம் வருது. இந்த பக்கம் தான் இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் இது? அடடே, வெயிட் எடுத்துட்டு இருக்கியா நீ? என்னடா நியூ இயர் ரெசல்யூஷனா? அடே சின்சான் வணக்கம்டா. ஆமா ஆமா, நியூ இயர்ல இருந்து எப்படியாச்சும் ஜிம்முக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். என்னத்துக்குடா டோரிமானு? கிளி மாமா, கிரேசி அட்லாண்டியஸ் ஓபன் ஆயிருக்கு, போய் பார்க்கலாம். சோட்டு வந்திருக்கான். ஓ அப்படிடா டோரிமானே, ஓகேடா வந்துடுறேன். சின்சானே, டோரிமான் போனை போட்டு கூப்பிட்டான். ஏதோ புதுசா இது ஓப்பன் ஆயிருக்கு சொன்னா, வா போய் பார்க்கலாமா? என்னது மாமா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க? சின்சானே, ஏதோ புதுசா அட்லாண்டியஸ்னு இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்களாமே. ஓகே மாமு, கிளம்புனா அதுக்கு முன்னால் நான் போய் சோக்கா மாத்திட்டு வந்துடுறேன் மாமு. என் மாமு என் பர்த்டே வாங்கி கொடுத்த சோக்கா போட போறேன். ஒரு வழியா சோக்கா போட்டேன்ல. இந்த சோக்கா நீங்க எல்லாரும் என் பர்த்டேல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோக்கா தான் அது. இந்த சோக்கா வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குது. தோச்சி எத்தனை லட்சம் தெரியலையே. சரி பார்த்துக்கலாம். சின்சானே, நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் பண்ணாமே பார்க்குறாங்கடா. புரியுது மாமு எனக்கு. ஃபோர்ஸஸ் எப்படி வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்குன்னு ஒன்று பண்ண மாட்டீங்க. ஃபோர்ஸஸ் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர்ஸஸ். மாமு கொஞ்சம் வேகமா போ மாமு. ஓகேடா சின்சானே. சின்சானே, டோரிமான் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுடா. டோரிமான் எங்க இருக்கு? ஓ அங்க இருக்கீங்களா? கில்லி மாமா சீக்கிரம் வாங்க. டாய் டோரிமானே, எறா வரேன். டாய் சோட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சடா. ஆமா பையா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டேய் சோட்டு வாங்கிக்குடா. கில்லி மாமா என்னத்துக்கு அடிச்சீங்க சோட்டுவை? உன்னையும் அடிப்பேன் டோரிமானு. என்னை கூப்பிட்டு வச்சுட்டு என்ன கையாட்டிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சாரி கில்லி மாமா, இப்போ உங்களை கூட்டிட்டு போறோம் அட்லாண்டியஸ்க்கு. டேய் சோட்டு வந்துடுறா. சோட்டு, டோரிமான் சோட்டுக்கு என்னாச்சு? சோட்டு செத்துட்டியா? ஐயோ செத்துட்டான்டா, செத்துட்டான்டா. பையா சும்மா கெட்ட மாமா, அட்லாண்டியஸ் வந்து இங்க இல்ல, கொஞ்சம் தூரம் போகணும். சரிடா டோரிமானு, என்கிட்ட வண்டி இருக்குது. உங்ககிட்ட வண்டி? கிளி மாமா, அதோ அங்க ஒரு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டியில நாங்க வந்தோம். அந்த வண்டியாடா டோரிமானு? எப்படி இருக்கு? என்னமோ மாட்டிக்கிட்டு இருக்க நீ. எப்பா அதெல்லாம் உடுப்பா, நீ கால் வந்து எங்கடா போன? வாய்ஸ் குடு. அங்க ஒரு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டியில நாங்க வந்தோம். அந்த வண்டியாடா டோரிமானு? எப்படி இருக்கு போய் பார்க்குறேன். வாவ் நல்லா இருக்க. நல்லதாடா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இது என்ன வண்டின்னு பேர் தெரில. போசாஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாய் தம்பி, இது ஏன் வண்டியில? யாரியா நீ? இது வந்து உன் வண்டி இல்லை, இது வந்து டோரிமானோட வண்டி. கில்லி மாமா, நாங்க போய் சொன்னோம், இது அவரோட வண்டி தான். அட குட்டா பையல டோரிமான், போயா சொன்ன. அண்ணனே சாரிங்கண்ணே, மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வண்டி நாங்களே எடுத்துக்கிறோம். ஏய் தம்பி, முடியாது, வண்டியை கூடல, நீ கிளம்பல. என்னங்கண்ணே பொசுன்னு தூக்கி போட்டு விட்டீங்க. ஏப்பா பாப்பா முடியலையே. ஏய் தம்பி, சண்டைக்கு வாழ. அண்ணே சண்டை போடுற மூடல் இல்லைண்ணே. நீங்க கிளம்பிடுங்க, இல்லை குத்து குத்து குச்சிருவேன். இல்லை தம்பி, நீ எல்லாம் குத்துனா எனக்கு வலிக்காது இல்ல. எவ்வளோ குத்துனாலும் வலிக்காதா? வாங்கிக்கூடா மண்ட பையா. டாய் டாய், செத்துட்டியா? செத்துட்ட? சிரிப்பா வருதுக்கு. கில்லி பையா, நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. அப்பதான் அட்லாண்டியஸ்க்கு போக முடியும், சரிங்களா? ஓகேடா சோட்டு. மாமு, நான் போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு அரிக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போ, ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். என்னது மீண்டும் மீண்டுமா? மாமு என்ன தரல மாமு, இந்த ட்ரெஸ் அரிக்குது. தோச்சி எத்தனை நாள் ஆச்சு தெரியல. கில்லி பையா சீக்கிரம் வாங்க, வந்தாச்சு அட்லாண்டியஸ்க்கு. டாய் சோட்டு, இது வந்து அட்லாண்டியஸா? கில்லி பையா உள்ள போணும். எதுக்குள்ளடா சோட்டு? அதோ அங்க கூட்டம் நிக்குது பாத்தீங்களா, அங்க போணும். டாய் சோட்டு, எங்கடா கூட்டம் நிக்குது? ஏ கண்ணுக்கு. அதுக்கு நம்ம சொல்லலாமா? சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன். நீ வந்து அட்லாண்டிஸ் சுற்றி பார்க்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னால உள்ள போக முடியாது. ஏயா உள்ள போக முடியாது? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுமா? இந்த கடல்ல வேற ஒரு மீனுமே கண்ணில் பல்லடா சின்சானு. டோரிமானே, போய் தூண்டில் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? மாமா, உன்னால டால்பின் பிடிக்க முடியும் மாமு. எப்படியாச்சும் டால்பினை பிடி. உன்னால முடியும். 3 நாள் முடியும், 3 நாள் முடியும். தூண்டில் எப்படியாச்சும் டால்பினை மாட்டவே மாமு.
நீ மட்டும் மாட்டை வைக்கல சிக்கே நீ நல்லாவே இருக்க மாட்ட. சின்சானே கவலைப்படாத, நான் வந்து நெருப்பு. போடா நீ ஒரு பருப்பு.